இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் உண்மையா? ஆமாங்க, செவ்வாய் தோஷம் உண்மைதான். அதாவது மற்ற எல்லா தோஷத்துக்கும் தோஷம் இருக்கிறவங்களுக்கு தோஷம் இல்லாத நபரை நீங்க வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம். ஆனா செவ்வாய் தோஷத்துக்கு மட்டும் தோஷம் இருக்கிறவங்க தோஷம் இருக்கிறவங்க திருமணம் செஞ்சு வைக்கணும். அதுதான் வந்து கரெக்டாகவும் வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல இருந்தாலும் 100% பேருக்கு செவ்வாய் தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிடும். எப்படியோ ஒரு வகையில குரு பார்வை, சுக்கிரன் தொடர்பு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த வகையில விதிவிலக்குல அந்த செவ்வாய் தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிடும். மீதி 5% பேருக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷம் கொஞ்சம் பாதிப்புல கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் தோஷம் விதிவிலக்க பார்ட் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோல செவ்வாய் தோஷம் என்னன்னு மட்டும் பார்த்துடலாம். செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு காரகன். அதாவது எலும்பு மஜ்ஜைக்கு காரகன் செவ்வாய் தான். அந்த எலும்பு மஜ்ஜையில இருந்தா ரத்தம் வந்து உருவாகுதுங்க. ஸோ அது படிப்பட்ட செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துக்கு அதிபதியா வர, அதே மாதிரி வீரியத்துக்கும் அவர் தான் அதிபதியா வர, தாம்பத்திய வாழ்க்கைக்கும் அவர் தான் வந்து அதிபதியா வருவார். சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அந்த திருமண உறவுல தான் பிரச்சனையை வந்து அதிகமா கொடுக்கும். செவ்வாய் தோஷம் எங்க இருந்தா தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது உங்க லக்னப்படி தான் நம்ம பார்க்கணும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த இடங்கள்ல செவ்வாய் இருக்கும்போது 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு உண்டு பண்ணி கொடுப்பார். 4ஆம் இடம் ஒழுக்கஸ்தானம், அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் ஒழுக்கம் தவறுகின்ற தன்மையும், 4ஆம் பார்வை 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கால தாமதப்பட்டு திருமணம் கொடுக்கும். திருமண வாழ்க்கை கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு பண்ணி கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சலசலப்புல கொடுக்கும். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பார். இப்போ குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் ஆயுள் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கும்போது படுக்கை அறைக்கு வைக்கின்ற இடம். சரிங்களா? அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த அயன சயன போகஸ்தானத்தை அது வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்திடும். ஸோ அப்போ வந்து தோஷம் இருக்கிறவங்களுக்கு தோஷம் இருக்கிறவங்க வந்து நம்ம நினைக்கும் போது சிறப்பா வரும்.